சிம்ம ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. சிம்ம ராசி நண்பர்களுக்கு 9/10/2024 குருவனுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனா நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். 9/10/2024 முதல் 4/2/2025 சுமார் 4 மாத காலங்கள். இந்த 4 மாத காலங்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு 10வது இடத்துல குரு பகவான் தனது வக்ர பெயர்ச்சி பலனை தொடங்குகின்றார். அதாவது செவ்வாய் பகவானுடைய மிருக சீரட நட்சத்திரத்துல தனது வக்ர பெயர்ச்சியை தொடங்குகின்றார். இப்போ இந்த வக்ர பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்? நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 4 மாதங்கள்ல மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருந்து நீங்க விடுபட போறீங்க அப்படிங்கிறதான் உண்மை. மிகப்பெரிய மன பாரங்கள், மிகப்பெரிய நிம்மதி குறைவு, மிகப்பெரிய சந்தோஷ குறைவு அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளிவர போறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது கடந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் வந்தபோது கூட எனக்கு நிறைய சிக்கல்கள் தீர்ந்துச்சு. பண சிக்கல்கள் தீர்ந்துச்சு. எதிர்பார்த்த பண வரவு கிடைச்சிச்சு. விற்க முடியாத சொத்தை கூட நான் வித்துட்டேன். அந்த காசு பணத்தை வச்சு நிறைய பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணேன். புதிய வேலைக்கு முயற்சி பண்ணேன். அதுக்கு நிறைய எனக்கு சப்போர்ட்டிங் இருந்துச்சு. அப்படியெல்லாம் போய் வந்தேன், எடுத்தேன். நிறைய விஷயங்கள் எனக்கு சாதகமாக இருந்துச்சு. பட் இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்ததுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது அப்படிங்கிறத உண்மையாகவே சிம்மராசிக்காரவங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வேற இருந்து குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பம். ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் கேட்டுக்கிறதில்ல. ஒருத்தர் சொல்கிற கருத்தை இன்னொருத்தர் உள்வாங்கிக்கிறதில்ல. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத கேட்டு பேசுறதில்ல. பேசுறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவித்து பேசுகிற பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் குழப்பத்தில் அதான் நிறைய வந்திருக்கும். இதை தாண்டி வருமான குறைபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். போதிய வருமானம் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை. இதனாலேயே முக்கால்வாசி நிம்மதி குறைவு. கொடுக்க முடியல, கொடுத்தா வாங்க முடியல. நம்பி யாரும் நம்மளை நம்பி ஒரு 10 ரூபா காசு நமக்கு கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். இப்பயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல வேறு சனி பகவான் வேற இருந்து கண்டக சனியா நமக்கு பயணிச்சு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்குறாரு. கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே வரமாட்டேங்குது. இங்கே தான் முதல் பிரச்சனை சிம்மராசிக்காரவங்களுக்கு ஆரம்பமாகும் இல்லையா? இந்த குடும்பத்துக்குள்ளே தான் முதல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இருந்து நிம்மதியாக வெளியில் போனால் தானுங்க வெளியில் போகிற இடத்துல நிம்மதியாக வேலை பார்த்து நம்ம சந்தோஷமாக வீடு திரும்ப முடியும் இல்லையா? அப்போ இங்கேயே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல், மன பாரத்தோடு வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னால், அந்த வேலைக்கு போகிற இடத்துல எப்படி நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வேலை பார்த்து, ஏற்கனவே அங்கே ஒரு மிகப்பெரிய வேலைப்பளு வேறு அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய நெருக்கடி வேறு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வேலைக்கு மேலே வேலை கொடுத்து ஒரே டார்ச்சர் வேறு பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு எப்படிங்க நம்ம சந்தித்து அதிலிருந்து விடுபட்டு நம்ம சந்தோஷமாக மறுபடியும் வீடு திரும்பி வர்றது? இப்படியாக நிறைய மன உளைச்சல்ல தான் இந்த சிம்மராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. 10வதுக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் வேற போக்குவரத்து பிரச்சனையில் சின்ன சின்ன அப்பப்போ ஒரு விபத்து கண்டங்களை கொடுத்துக்கிட்டு மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்குறாரு. மிகப்பெரிய ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நமக்கு வருது. தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை, நல்லது செய்ய போய் நமக்கு கெட்டதில் முடியுது. ஒரு பிரச்சனையை தீர்க்க போய் நமக்கு பிரச்சனை ஆகுது. தேவையில்லாமல் மற்றவங்களுக்காக போய் நாம் கைகட்டி நின்று பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்படியெல்லாம் கடந்த காலங்களில் சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த ஒரு ரணவேதனையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். நம்மளால் மற்றவங்களுக்கு உதவாமல் இருக்கவும் முடியாது. பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்க முடியாது.
இப்படியாக நல்ல மனசோட இருக்கிறனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நாமே தேடிக்கிற மாரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது. இல்லையா? உங்களுக்கு நீங்களே ஒரு பிரச்சனைய தேடிக்கிற மாரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் வருது. அப்ப இப்படியெல்லாம் மிகப்பெரிய வேதனைகள நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் ஆக்கப்பூர்வமான உண்மை. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால, இதுக்கு இடையில கடன் பிரச்சனைகள படுத்துது. அது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகள். இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலம் எப்ப அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருக்கிறோம். போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, செய்யாத பரிகாரங்கள் இல்லை. இத்தனையும் செய்து ஒன்றுமே நமக்கு கைகூடவில்லை அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்க நிச்சயமா இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக சுய ஜாதகத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகம் பார்த்து தெளிவா ஆய்வு பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிக்கங்க. இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு 80% ஒத்துப்போகாது. 20% நிச்சயமாக சில பேருக்கு ஒத்துப்போகும். கோடான கோடி நபர்கள்ல ஒரு 20% பேருக்கு நிச்சயமாக ஒத்துப்போகும். அவங்களுக்கு அவங்க பிறந்த ஜென்ம ஜாதகத்தின் ரீதியாக நடக்கிற தசாபுத்திகள் அப்படிங்கிறது வந்து இந்த கோச்சார பலன்கள் சொல்லும்போது அதோட இணைஞ்சு போகக்கூடிய அமைப்பில் இருக்கும். இதுதான் உண்மை. ராசி பலன் பயங்கரமா சொல்றீங்களே, எங்களுக்கு ஒண்ணும் நடந்த பாடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு நான் சொல்ற பதில் இதுதான். புரியுதுங்களா? முதல்ல உங்க ஜென்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கங்க. இந்த கோச்சார பலன்களோடு உங்களுடைய ஜென்ம ஜாதக பலன்களை ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்க்காம எந்த முடிவுக்கும் வராதீங்க. ஆக எத்தனை தெய்வங்களை வேண்டுனாலும் ஜாதக ரீதியாக இந்த கோயிலுக்கு தான் போகணும், இன்ன பரிகாரம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நீங்க பிறந்த நாம யோகத்தின் பிரகாரம் அவயோகி யாரு, யோகாதிபதி யாருன்னு கண்டுபிடிச்சு, அதற்கான பரிகார வழிமுறைகளை செய்தால் மட்டும்தான் பல பிரச்சனையிலிருந்து விடுபட முடியுமே தவிர, மேலோட்டமாக ஜாதக பலனை பார்த்து, மேலோட்டமாக சில கோயில்களுக்கு போய் பரிகாரம் பண்ணி வந்தால் நிச்சயமாக மாறாது. புரியுதுங்களா? இந்த விஷயத்தெல்லாம் ஆழமா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சுய ஜாதகத்தை என்கிட்ட அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 93 639 79 179. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க சுய ஜாதக பலன்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஏ டு ஜெட் ஜென்ம ஜாதக பலன் நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதற்கு கட்டணம் உண்டு. விருப்பம் இருந்தா என்னை இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரி, இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த 4 மாதங்கள்ல வந்து சிம்மராசிக்காரவங்க ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல், மனபாரம், மன நிம்மதி குறைபாடு அப்படிங்கிற இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் நிச்சயமாக அது நடக்கும். இதுவரைக்கும் வேலையில மிகப்பெரிய நெருக்கடி, பெரிய டார்ச்சரா இருக்குது. நிம்மதியா வேலை செய்ய முடியல. வேற எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன். இல்லாட்டி வேற வேலைக்கு போயிடலாமான்னு பார்க்குறேன். அப்படியெல்லாம் இதுவரைக்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மாறுதல் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த நேரத்தில் நடக்கும். அப்ப அதன் மூலமாக வரக்கூடிய நெருக்கடிகள் அப்படிங்கிறது குறையும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கான மதிப்பு, மரியாதை ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுவும் நிச்சயம் நடக்கும். விரும்பின வேலை அப்படிங்கிறது நிச்சயமா நீங்க தேடி பிடிச்சு விரும்பின வேலைக்கு போய் சேரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். செய்கின்ற வேலையில வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்குங்க. செய்தொழில் அப்படிங்கிறது மேன்மை அடைஞ்சு அதுலயும் வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ ஏற்கனவே இருக்கிற வேலையில ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அரசு சார்ந்த துறைகளுக்கு நான் முயற்சி செய்துகிட்டு இருக்கிறேன். வேலைகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அரசு தேர்வுகளை எழுதிட்டு நான் வந்து அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் வேலைக்காக. அதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த வக்ர பயிற்சி காலத்துல நிச்சயமாக அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பிரிந்து போன நண்பர்கள், பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிங் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை பண்ணி உங்ககிட்ட இருந்து பெரிய மனவேதனைக்கு உங்களை ஆளாக்கிட்டு போனவங்கெல்லாம், உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு உங்களை ஏமாற்றிட்டு போனவங்கெல்லாம் மறுபடியும் திரும்ப வந்து நான் செய்தது தவறு தான், இந்தங்க ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு அப்படி நடந்துருச்சு, மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி வந்து உங்ககிட்ட சரணடையக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அதே மாரி ரொம்ப நாளா ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும் நெறைய நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிலம் வாங்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சொத்து வாங்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அது வாங்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக இந்த நேரத்தில நீங்க வாங்கலாம். ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வாங்குற போதேவும் அதற்கான விலை விவரங்கள் என்ன? அப்படின்னு சொல்லி வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி எடுத்து, அதற்கான பத்திர பதிவுகளை செஞ்சு டாக்குமெண்ட்ஸ்ல கரெக்ட்டா கையெழுத்து வாங்கிட்டு, அந்த இடத்த விட்டு ரிலீஃப் ஆகுங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம நண்பர் தானே, நம்ம சகோதரர் தானே, நம்ம உறவு தானே, நம்மளுடைய ரத்த பந்தம் தானே அப்படின்னு சொல்லி எந்த காரணத்துக் கொண்டும் நீங்க அப்புறம் பார்த்துக்கலாம். இந்தாங்க வைங்க இந்த பணத்த வச்சுக்கங்க. அப்புறமா நம்ம பேசி முடிச்சுக்கலாம். அந்த மாரி மட்டும் நீங்க எந்த சூழ்நிலையும் யாரையும் நம்பி விட்டுட்டு வந்துராதீங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக பின்னாடி வந்து நிக்கும். வாங்குன பணத்தையே உங்ககிட்ட இல்லன்னு சொல்லிருவாங்க. அந்த மாரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். அப்ப டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்பக்கப்பயே பேசி, கையெழுத்த வாங்கிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்துருங்க. அது இந்த காலகட்டத்தில நிச்சயமாக அதை செய்யுங்கள் நண்பர்களே. அதுக்கு அப்புறமா தூரதேச பயணங்கள் போகணும். வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா? அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். ஏனென்றால், இந்த குரு பகவான் ரிவர்ஸ்ல வருகின்ற பொழுது, அவர் வந்து 9ஆம் இடத்தை நோக்கி தான் வருவார். அப்போ இந்த காலகட்டத்தில நிச்சயம் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். அதனால நீங்க அந்த முயற்சி பண்ணலாம். அதேமாரி வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்கள், தாய்நாடு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கும். தந்தை மற்றும் தந்தை வழி முன்னோர்களுடைய அருளாசி அப்படிங்கிறது இந்த நேரத்தில நிச்சயமாக கிடைக்குங்க. அதில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு பித்ரு சாபதோஷங்கள் இருந்தாலும், அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில நீங்க இருப்பீங்க. ஆன்மீக பயணங்கள் நிச்சயமாக இருக்கும். கோயில் குளத்துக்கு நெறைய போயிட்டு வருவீங்க. தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இயற்கையாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. அதிலயும் இந்த குருவினுடைய வக்ர பெயர்ச்சி காலத்தில அதிகமாக இறை வழிபாடு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். அதேமாரி குலதெய்வ கோயில்களுக்கு அதிகமா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில இருக்கும். 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் அவர் 5ஆம் இடத்தினுடைய அதிபதி அப்படிங்கிறதுனால, அவர் 10ஆம் இடத்தில் வக்ரத்தில் இருக்கின்ற பொழுது, இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இதுவரை இருந்து வந்த வில்லங்கங்கள், அதன் மூலமா சொத்து பிரச்சனை இருக்குதுங்க. அது பாகப்பிரிவினை பிரச்சனையா இருக்குதுங்க. அதனால வந்து எங்களுக்குள்ள நெறைய அண்ணன், தம்பி பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு யாருக்குமே ஒத்தாசை பண்ணி பேசி முடிக்க மாட்டேன்றாங்க. அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சிக்கல்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அது இந்த காலகட்டத்தில எல்லாருமே ஒன்றிணைஞ்சு பேசி எடுத்து, அத வந்து முடிச்சு குடுப்பாங்க. அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பிள்ளைகளுக்காக நிறைய சுப செலவுகள் செய்வீங்க. பிள்ளைகளுக்காக நிறைய சுப செலவுகள் செய்வீங்க. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில நிறைய பண செலவு ஆகும். அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக. ஏன்னா, பிள்ளைகளுடைய சந்தோஷமே நம்ம சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினைச்சு, அவங்க தேவைகளை நீங்க வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்வீங்க. அது நிச்சயம் இந்த காலகட்டத்தில நடக்கும். போட்டி பந்தயங்கள்ல கலந்துக்கிறக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு இதில கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அதில நான் கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு போட்டியில கலந்துட்டு நான் ஒரு வின் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு விளையாட்டுத் துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த நேரத்தில வந்து ஒரு நல்ல அமைப்பு. தாராளமா கலந்து நீங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பில இருப்பீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக நான் வந்து ஒரு சின்ன சின்ன லாட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதில ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாரி இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்றாங்க. அவங்க தொழில் நல்ல சிறப்பா இருக்கும். கம்யூனிகேஷன்ல இருக்கிறாங்கன்னா சிறப்பா இருக்கும். இந்த வங்கியில வந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு அற்புதமான காலம். பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது சிறப்பா நடக்கும். ரொம்ப கவனமா செயல்பட்டு, உங்க வேலைகள வந்து நீங்க கச்சிதமா செய்து முடிப்பீங்க. அதேமாரி சில பேர்கள் வந்து, இந்த பண பரிவர்த்தனைகள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனக்குறைவு அப்படிங்கிறது சில நேரங்கள்ல ஏற்படும். அந்த பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. சரிங்களா? அந்த டாக்குமெண்ட்ஸ் பண டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்க கவனமா கையாளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்கு முன்பு நிறைய வேலைகள் வந்து தடை தாமத்தோட நடக்காம இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த காரியங்கள் எல்லாம், அந்த வேலைகள் எல்லாம் இந்த நேரத்தில வந்து துரிதமா செயல்பட்டு, அந்த வேலைகள் எல்லாம் முடியும்.
அதில் உங்களுக்கு ஒரு மனசு திருப்தி ஏற்படும். அப்பாடா! ரொம்ப நாளா முடியாத காரியம் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஒரு முக்கியமான விஐபிகள பார்க்க நீங்க ஒரு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அது இந்த டயத்துல போனீங்கன்னா, நிச்சயமாக அந்த விஐபிகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் நிச்சயம் இருக்கும். அரசியல் சார்ந்த தலைவர்களுக்கு அவங்கள வந்து நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா, அது இந்த நேரத்துல போனீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு சக்சஸ் ஆக இருக்கும். அவங்களுடைய ஒரு நல்ல தொடர்பு அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு இந்த நேரத்துல ஏற்படும். சரிங்களா? அப்ப பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, முக்கிய புள்ளிகளோட சந்திப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஒரு உயர் போஸ்டிங்கில இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வட்டாரத்தில நீங்க கண்டிப்பா போய் உங்களுடைய கோரிக்கைய வச்சீங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கான தேவையான கோரிக்கை அப்படிங்கிறது நியாயமாக அவங்க எடுத்து பரிசீலனை பண்ணி, உங்களுக்கு அத சக்சஸ் பண்ணி குடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஆக போன காரியம் நடக்குமா? போற காரியம் நடக்குமா? நடக்காதா? அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வேணாம். இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா, அது தாராளமாக நடக்கும். சரிங்களா? ரொம்ப நாளா நிலுவையில வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நிலுவையில இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நிலைமையில உங்களுக்கான சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் எல்லாம் இந்த நேரத்தில வரக்கூடிய அமைப்பில இருக்கும். இருந்தாலும் இந்த 8ஆம் இட ராகுவினால் ஆப்போசிட்ல இருக்கிற சில நபர்கள் அந்த அந்த நியாயமான தீர்ப்பை கூட உங்களுக்கு வரவிடாம எதிர்மறையா செயல்படுவாங்க. இந்த இடத்துல வந்து நெறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? அதனால வந்து இந்த மறுபடியும் நம்ம அவமானத்த தான் படணும் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலைய நமக்கு உருவாக்கி விட்டுருவாங்க. அதனால வந்து அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. உங்களுக்கு சேர வேண்டிய அந்த ஒரு நல்ல நியாயமான அந்த ஒரு தீர்ப்ப வந்து நீங்க வாங்குறதுக்காக முயற்சி பண்ணலாம். கவனத்துடன் இருந்தால், அது நிச்சயமா அது நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில நடக்கும். புரியுதுங்களா? அப்போ எதிர்பார்த்தது, எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. மன உளைச்சல் அப்படிங்கிறதுல விடுபட போறோம். சந்தோஷத்துக்குள்ள ஆளாகப் போறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. பண பரிவர்த்தனைகள் எல்லாம் சிறப்பா இருக்கும். குடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இந்த மாரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மன திருப்தி படக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும். சரிங்களா? அதனால வந்து இந்த குருவினுடைய வக்ர பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது வந்து 100க்கு 60% உங்களுக்கு நல்ல பலனையே தான் குடுக்கும். ஏன்னா, ஏன் 60% அப்படின்னு சொன்னா, என்னங்க ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்குது பலன்கள் அப்படின்னு சொன்னா, காரணம் இப்ப கோச்சாரத்தில 2ஆம் இடத்த கேது, 8ஆம் இடத்துல ராகு, 7ல சனி, இப்படி குடும்பஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்குது. களத்திர ஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்குது. ஆயுள் ஸ்தானமும் அதாவது மதிப்பு மரியாதை குடுக்கக்கூடிய இடமும் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, நெறைய பிரச்சனைகள தான் நமக்கு குடுக்கக்கூடிய அமைப்பில கிரக அமைப்புகள் இருக்குது. அதனாலவே முக்கால்வாசி உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பில இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெள்ளத் தெளிவா தெரியுது. அதனால வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும், அதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள வந்து கரெக்ட்டா தக்க வச்சு, கரெக்ட்டா பயணிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பல பிரச்சனைகள்லேருந்து, பல சிக்கலான பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக இருக்குது நண்பர்களே. இந்த சிம்மராசி நண்பர்கள் பொறுத்தமட்டிலும் வந்து பிரதோஷ வழிபாடுகள் அப்படிங்கிறத நிச்சயமாக கலந்து கொண்டு, அதுவும் தேய்பிறையில் வரக்கூடிய பிரதோஷங்களை எல்லாம் தவற விடாமல் நீங்க போய் கலந்துக்குங்க. அத கோயில்ல வந்து நீங்க அந்த சிவபெருமானுக்கு நந்தி வழிபாடுக்கு வந்து நீங்க திருநீறு, பால் இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து, ஒரு அபிஷேக பொருட்கள நீங்க குடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கான பிரச்சனைகள், அதாவது எதிர்மறையான ஆற்றல்களாம் நிச்சயமா விலகும். அதாவது இந்த கடன் பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக தீரும். புரியுதுங்களா? நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிச்சயமாக அந்த பிரதோஷ வழிபாடுகள்ல நிச்சயம் கலந்துக்கங்க. சரிங்களா? மற்றபடி நடப்பதெல்லாம் நன்மைக்கே. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.